ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பத்திரப்பதிவுத்துறையில் அண்மை காலமாகவே அதிரடியான அறிவிப்புகளை வெளியிட்டு வண்ணம் உள்ளது. ஸோ அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா சூப்பரான 2 அதிரடியான அறிவிப்புகளை பத்திரப்பதிவுத்துறை வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிவிப்பு சம்பந்தமான முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுமக்களின் நன்மைக்காகவும் வசதிக்காகவும் தமிழக பதிவுத்துறை 2 முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது. நில அளவைத்துறை அதிகாரிகள் எழுதியிருந்த கடிதத்தின் அடிப்படையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட வீட்டுமனை பிரிவில் மனைகள் கிரயம் பெறும்போது ஒவ்வொரு மனுதாரருக்கும் உட்பிரிவு செய்ய தனித்தனியே மனு பெறும் சூழல் நிலவுது. இவ்வாறு ஒரே மனை பிரிவில் உள்ள வீட்டு மனைகளை நில அளவை செய்து உட்பிரிவு செய்வதற்காக நில அளவர் பல்வேறு நாட்களில் தனித்தனியே செல்ல வேண்டியிருக்கிறது. இதனால் உட்பிரிவு பட்டா மாறுதல் பெறுவது தாமதம் ஏற்படுது. எனவேதான் தமிழ்நிலம் என்ற இணையதள வசதியை முதல்வர் ஸ்டாலின் துவங்கி வைத்திருக்கிறார். இந்த புதிய மென்பொருள் மூலமாக மனை பிரிவுகளை ஒட்டுமொத்தமாக உட்பிரிவு செய்து அவற்றின் உரிமையாளர் பெயரில் பதிவு செய்யப்படுவதால் பின்னாளில் மனைகளை உட்பிரிவு செய்யக்கோரி தனித்தனியாக மனுக்கள் வரப்பெறுவது தவிர்க்கப்படும். அது மட்டுமல்ல, கிரைய பத்திரத்தில் குறிப்பிடப்படும் சொத்தின் உண்மைத்தன்மையை சரிபார்க்க பட்டா உள்ளிட்ட ஆவணங்கள் கேட்கப்படுகின்றன. இந்த தமிழ்நிலம் சாப்ட்வேர் வாயிலாக பட்டா பிரதிகள் ஆன்லைன் முறைக்கு மாற்றப்பட்டிருக்கின்றன. எனினும் அட்ரஸ்டட் என சொல்லப்படும் அங்கீகரிக்கப்பட்ட அரசு அதிகாரியிடம் சான்றப்பம் பெற்று வருமாறு சார் பதிவாளர்கள் வலியுறுத்துவதால் சொத்து வாங்குவோர் பட்டா பிரதி எடுக்கவும் அதற்கு கையொப்பம் வாங்குவதற்காகவும் அலைய வேண்டியுள்ளது. பட்டா உள்ளிட்ட ஆவணங்கள் ஆன்லைனிலேயே எளிய முறையில் கிடைக்கும் போது அதை பிரதி எடுத்து வர சொல்லுவது தேவையில்லாத ஒன்றதாக கருதப்படுகிறது. அதனால தான் பதிவுத்துறைக்கு நில அளவைத்துறை அதிகாரிகள் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார்கள். பதிவுத்துறை பிறப்பித்துள்ள உத்தரவில் கூறியதாவது: பத்திரங்கள் பதிவுக்கு தாக்கல் செய்யப்படும் போதே பட்டா, சிட்டா, நில அளவை வரைபடம் போன்றவற்றின் காகித பிரதிகளை கேட்க வேண்டாம். இந்த சொத்துக்களின் சர்வே எண்ணை பயன்படுத்தி வருவாய்த்துறையின் தமிழ்நிலம் தகவல் தொகுப்பில் பட்டா விவரங்கள் சார் பதிவாளர்களை சரிபார்த்து கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தில் காகித பிரதி கேட்டு பொதுமக்களை அலைக்கழிக்க கூடாது என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இதனிடையே பதிவுத்துறை இன்னொரு முக்கிய உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதில் ஆதார் ஆணை பரிந்துரையின்படி LO எனப்படும் விரல் ரேகை பதிவு இயந்திரம் தற்போது பயன்படுத்தப்படுகிறது. இதன் பயன்பாட்டை செப்டம்பர் 30 நிறுத்தப் போவதாக ஆதார் ஆணையம் அறிவித்துள்ளது. இதற்கு பதிலாக L1 என்ற புதிய விரல் ரேகை பதிவு கருவிகளை அக்டோபர் 1 முதல் பயன்படுத்த ஆதார் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இதன்படி எல்காட் மின்னணு கழகம் வாயிலாக புதிய கருவிகள் வாங்கப்பட்டுள்ளன. இதில் L1 கருவியில் விரல் ரேகை விவரங்களை சேமித்து வைக்கும் வசதி இல்லை. ஏற்கனவே பயன்படுத்தப்பட்டு வரும் LO கருவிகளையும் சேர்த்து பயன்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதனால் அக்டோபர் 1 முதல் இந்த 2 கருவிகளும் விரல் ரேகை பதிவு செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு சொத்து பத்திரம் பதிவுக்கு வரும்போது விற்பவரின் கைரேகை அதன் முந்தைய பதிவின் போது பெறப்பட்டதுடன் ஒத்துப்போக வேண்டும். இதற்காகவே புதிய வசதி ஸ்டார் 2.0 மென்பொருளில் சேர்க்கப்பட்டுள்ளது. அதன்படி முந்தைய பதிவுடன் விற்பவரின் கைரேகை ஒத்துப்போனால் மட்டுமே புதிய பதிவு மேற்கொள்ளப்படும். இதில் வேறுபாடு இருந்தால் தற்போது தாக்கல் செய்யப்படும் பத்திரம் நிராகரிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த ஒரு அதிரடியான அறிவிப்புகள் பார்த்தீங்கன்னாக்கா பத்திரப்பதிவுத்துறை வெளியிட்டிருக்காங்க. ஸோ முதல் அறிவிப்பு பார்த்தீங்கன்னாக்கா பத்திரங்களை பதிவு பண்ணுறதுக்கு போகும்போது பட்டா, சிட்டா, அடங்கல், EC, FMB இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஜெராக்ஸ் கேட்குறாங்க. இந்த ஜெராக்ஸை நம்ம எடுத்துக்கிட்டு அட்டஸ்டேட் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. இது அரசாங்க அதிகாரி யாராவது பச்சை இங்கில் கையெழுத்து போடுறவங்க இருந்தாங்க, அவங்ககிட்ட போய்ட்டு அட்டஸ்டேட் வாங்கிட்டு அதை கொண்டு பத்திரப்பதிவுத்துறை அலுவலகங்களை கொடுத்து பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னாக்கா பொதுமக்கள் வீண் அலைச்சலுக்கு ஆளாகிறாங்க அப்படின்றதால. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பத்திரப்பதிவு செய்யறதுக்கான நேரங்களும் அதிக வீணாக்குதுன்ற காரணத்தால் இந்த சரி செய்யறதுக்காக பத்திரப்பதிவுத்துறை பார்த்தீங்கன்னாக்கா இனி வரும் காலங்களில் இதுபோல் ஆவணங்களை ஜெராக்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. இதுக்கான ஆவணங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நிலம் வெப்சைட்டில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. உங்களுடைய சர்வே நம்பரை வைத்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதுக்காக பொதுமக்கள் அலைக்கழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆதார் கைரேகை வைத்து தான் பத்திரப்பதிவு செய்யப்படும். இனி ஒரு காலங்களில் LO அப்படின்ற ஒரு ஆதாரையும் ஃபிங்கர் பிரிண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை வைத்து உங்களுடைய சொத்து விவரங்கள் ஒத்துப்போனால், உங்கள் கைரேகையோட ஒத்துப்போனால் மட்டுமே நீங்கள் அடுத்து உங்களுக்கு விற்க முடியும். ஸோ இதை சரி பார்க்கறதுக்காக ஒரு புதிய வகையான எல்காட் நிறுவனத்தின் மூலமாக LO என்ற ஒரு கருவியோ இணைக்கப்பட்டு 2 கருவியும் சேர்ந்து இனிவரும் காலங்களில் கைரேகை பதிவு மேற்கொள்ளப்படாமல் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு 2 அறிவிப்புகளும் பத்திரப்பதிவு பண்ணக்கூடிய பொதுமக்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுனாக்கா நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்களை மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.